ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துட்டேன் 5:30க்கெலாம். ஆனால் வந்து இருட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா பனி நிறையா பெய்யறதால சீக்கிரமாகவே விடியலை. ஒரு 6 போல் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமே வர ஆரம்பிச்சுது. இன்றைக்கி காலையிலே தூக்கமும் வரலைங்களா, அதனால கொஞ்சம் நேரம் மாடியில் நின்றுட்டு இருந்தேன். அந்த வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் குருவிங்கெல்லாம் வந்து கீச்சு கீச்சு வந்து சுற்றி சுற்றி சத்தம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. காலையிலே எழுந்துட்டதால கொஞ்சம் இன்றைக்கி வந்து வாசலுக்கு வந்து சாணிலாம் வந்து கரைச்சி போட்டுட்டு சமைக்க டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாணி கரைச்சி போடுறதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். பையனும் வந்து காலையில் கூட எழுந்து வந்துட்டான். கோழிங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு வந்து அரிசி போட்டுட்டு இருந்தான். நான் கடகடன்னு சாணி கரைச்சி வாசலுக்கு தெளித்து பெருக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு வேலையாக வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கடகடன் வாசல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு நான் வேலை செய்ய போயிட்டேன். அப்பா அம்மாவும் எழுந்து வந்து மாட்டிட்டு இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாலும் கறந்து கொடுத்துட்டாங்க. நான் டீ வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே சமைக்கிற வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாலும் பையன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்புறமே கிளம்புறதுக்குள்ளே கரெக்டாக டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே அந்த டைம் போகிறதே. டீ வச்சு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு சுடு தண்ணியும் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செய்கிறேன் லஞ்சுக்கும். அவனுக்கும் அதே தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் பையனுக்கும். சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த சைடு சாதமும் வந்து வச்சுட்டேன், பருப்பும் வச்சுட்டேன். நான் கடகடன்னு சமைச்சு முடிச்சுட்டு பையனுக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். முட்டை வந்து கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்க மஞ்சக்கரு வந்து சாப்பிட மாட்டான். அதனால் வெளில அந்த மேலே இருக்கிறது மட்டும்தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தான் வந்து நான் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா புளி மிட்டாய் வந்து வேணும்னு சொல்லி எவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டே இருந்தான். புளியும் வந்து புளிய மரத்தில் வந்து பழம் பழுத்து 1 by 1 விழ ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சமாக இன்றைக்கி போய் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சரி இன்றைக்கி கண்டிப்பாக புளி மிட்டாய் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக மட்டும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 பழமாட்டம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது செய்யலான்னு தான் போயாச்சு தோட்டத்துக்கு. இல்லை எலுமிச்சம்பழம் நிறையா விழுந்து கிடந்துச்சு. காலையிலேருந்து அம்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதை தான் எடுக்கலான்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு அவரை செடி பார்த்திங்கன்னா பையன் வச்சது தான். அம்மா கூட சேர்ந்து விதை போட்டான். அதில் வந்து காய் வந்துருச்சுன்னு சொல்லி காலையிலே வந்து காமிச்சிட்டு போயிருந்தான். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வச்ச கத்திரி செடியிலையும் நல்லா பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய களைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து அப்பா தண்ணி பாசுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணி பாய்ச்சிட்டு வெண்டை வேரையும் நடணும், வெண்டை விதையும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் நடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எலுமிச்சம்பழமும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வந்து வச்சுருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துட்டு குருவி கூடு வந்து அங்கே கட்டியிருந்துச்சு. அப்பா வயலில் தண்ணி பாய்ச்சிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரும்பில் நிறைய நாட்டு பாவக்காய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பையனுக்கு வந்து குட்டி குட்டி வாழைப்பழம்னாலே ரொம்ப பிடிக்கும். ரஸ்தாளி வாழைக்கொலை முத்தி இருந்துச்சுன்னு வெட்டி போட்டிருந்தோம், நல்லா பழுத்து இருந்துச்சு. அவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஈவினிங் வந்ததும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கொஞ்சம் நிறைய கொஞ்சம் மட்டும் வெட்டி விட்டுருந்த பார்த்திங்கன்னா ஈவினிங் மீதி இருக்கிறது அப்படியே வந்து வெட்டிட்டு இருக்கேன். பையன் ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சு. அவனை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலை தான் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம புளி மிட்டாய் செய்கிறதுக்காக காலையிலே ஊற வச்ச புளியும் நல்லா சூப்பராக ஊறி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸாக புளி மிட்டாயும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2மே தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். கடலை வந்து குக்கரில் போட்டுட்டு புளி மிட்டாய்க்கு தான் புளியெல்லாம் கரைச்சி வடிச்சிட்டு அதை தான் வந்து கிண்டிகிட்டு இருக்கேன். வெல்லம் புளி மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி தான் சேர்த்துட்டு நல்லா திக்காக வரும். நல்லா இது பண்ணிவிட்டு ஆறுனவுடனே நமக்கு நல்லா கட்டியாகவே நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நான் கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். சூப்பராக வந்திருக்கு. ஸ்கூல்லேருந்து வந்ததும் புளி மிட்டாய் செஞ்சுட்டுன்னு கொடுத்ததும் பையனுக்கு வந்து ஒரே ஹாப்பி. நானும் 2 புளி மிட்டாய் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து அவிச்சு தாளித்து ஊட்டிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோழி பண்ணை வர வாக்கிங் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரே ஆட்டம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு எழுத வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து தான் எடுக்கிறேன், சண்டே மார்னிங்லேருந்து. இந்த டைம் பார்த்திங்கன்னா நெல்லி மரத்தில் வந்து அவ்வளோ அழகாக நிறைய வந்து காப்பு பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து பன்றி வாங்க தான் வந்திருக்காங்க. எடை போட்டுட்ருக்காங்க. கிலோ இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குது போர்க்குக்கு. ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்கு, என்ன பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்குமே கொஞ்சம் பயமாக இருக்காங்க பக்கன போய் பார்க்க, அதனால நான் இங்கே போய் இருந்து வீடியோ எடுக்கிறேன். அவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. சண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே அறக்க பறக்கன்னு அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புறாவும் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. 2 ஜோடி புறா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுவுமே வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. சின்ன புறா வந்து 300ன்னும் பெரிய புறா வந்து 400 அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. நம்ம வீடியோவில் வந்து புறா பற்றி பன்றி பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான vlogல நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.